சார் ஏன் சார் தேக்கனை கொண்டீங்க அப்படின்வாங்க. இந்த தேர்தலில் நடந்தது, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணப்படுகிற அன்றைக்கு உங்களுக்கு தெரியும், தபால் வாக்குகள் தான் முதல்ல எண்ணுவாங்க. தபால் வாக்கு ஆரம்பித்த பிறகு தான் இவிஎம் மிஷின்லாம் எண்ணப்படும். நான் தபால் வாக்கு ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு இவிஎம் மிஷின் எண்ணுகிற ஒவ்வொரு வாக்கு கூடமாக போய்கிட்டு இருக்கிறேன். போகிற பொழுது ஒரு தோழர் வேகமாக தபால் வாக்கில் பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த அம்மா வாக்கு எண்ணிக்கையை நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டாங்க. வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிற அளவுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்ட்டு வேகமாக திரும்பி வர்றேன். அங்கே போவோன்னு சொல்லிட்டு வந்துருக்கிறப்பவும் சொல்கிறாங்க, அந்த அம்மா அந்த வேட்பாளரோட உறவினர்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. என்னடா இது அப்படின்னு யோசிக்கிட்டே போனால் அங்கே உண்மையிலே தபால் வாக்கு சிரமமானது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வாக்கு கொஞ்சம் கோட்டுக்கு இங்கிட்டான ரெண்டு பக்கமும் ஒரே கரைச்சலாக இருக்குது. எனவே வாக்கு எண்ணிக்கை அந்த அம்மா நிறுத்தியிருக்கிறாங்க. உள்ளே போனோடனே இவங்க எங்கள் தோழர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சந்தேகம், அவங்க அவனுடைய வேற ஒரு வேட்பாளருடைய உறவினர்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்ட்டு. நான் உள்ளே போய் உட்காந்துனேவும் வேறு ஒன்றும் பேசிக்கல. மற்றவங்களாம் இருந்தாங்க. சார் அரை மணி நேரம் நிறுத்தி வச்சுருக்கோம், அரை மணி நேரத்துக்கு பிறகு என்றோம் அப்படின்னாங்க. சரின்ட்டு உட்காந்துருந்தேன். ஒரு நிமிஷம் அப்படி தாங்கிட்டு இப்படியே பார்த்துட்டு, பொச்சையை போய் கொண்டுட்டீங்களே சார் அப்படின்னாங்க. நான் எந்திரிச்சு வணக்கம் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டேன். எங்கள் நண்பர்களாம், சார் அவங்க அந்த அம்மா அவங்க உறவினர்னு சொல்கிறாங்க, வாக்கு எண்ணிக்கை வேறு நிறுத்தி வச்சுருக்குறாங்க அப்படின்னு. போயா பொச்சுவையை கொண்டுட்டேன்னு கேட்டுக்கிருக்கிறாங்க, வா அப்படின்ட்டு. நல்லா பாரு, இங்கிட்டு பெட்டியில் இருக்க பூரா வாக்கையும் தூக்கி நம்மளுக்கு போட்ட போகிறாங்க, அதை மட்டும் பார்த்துட்டு வா அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதாவது அதுக்கு மேலே நம்புறதுக்கு என்ன இருக்குங்க? அதுக்கு மேலே அவங்கள சந்தேகிக்க என்ன இருக்குது இல்லையா? அதுக்கு மேலே சந்தேகிக்க ஒன்றுமே இல்லை. பொச்சுவையை கொண்டுட்டீங்களேன்னு கேட்குற ஒரு குரல், ரெண்டு அணிகளும் மோதிக்கு இருக்கிற வாக்குச்சாவடியினுடைய வாக்குச்சீட்டுக்கு நடுவில் இருந்து பொச்சுவையை கொண்டுட்டேன்னு கேட்டால் என்ன ஒரு தாகம், என்ன ஒரு அந்த கதாபாத்திரத்தின் மீதான காதல். அவங்க அழகா சொன்னாங்களே, அப்படி ஒரு கேரக்டர். இப்படி ஒரு பக்கம் ஏன் கொன்னுட்ட ஏன் இறந்தார்கள் என்ற கேள்வி குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் மீண்டும் மீண்டும் இந்த பெயர்கள் பாரியும் எவ்வியும் பொச்சுவையும் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாணயத்தின் இரு பக்கத்தை போல இறப்பவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் மறைந்து விட்டதாக சொல்லுபவர்களை நினைவுபடுத்தி கொண்டே இருப்போம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டமாக, சொல்லுகிற பெரு அன்பாக இந்த வாசக பரப்பு விரிந்திருக்கிறது.